சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் முத்து, உள்ளவா? சார், அன்பு லீவுன்றதுனால அவன் சம்பந்தப்பட்ட குடோன் ஃபைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். ஓகே முத்து, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே சார். என்ன முத்து? சார் சார் ஆனந்தி இன்னைக்கு பாத்தீங்களா சார்? இல்ல முத்து, வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஏன், என்னாச்சு? ஆனந்தி காலையில இருந்தே ஒரு மாதிரியா இருக்கா சார். யாருக்கிட்டயும் சரியா பேசல, ரொம்ப டல்லா இருக்கா. ஏன், அன்புக்காகவா? ஆமா சார், அன்புக்கு இப்படி நடந்தது தன்னாலதான்னு அவ ரொம்ப நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா சார். நாங்கெல்லாம் எவ்வளவு எடுத்து சொன்னோம் சார், ஆனா ஆனந்தி ஏத்துக்க மறுக்கிறா. அதுவும் அன்பு அவங்க அம்மா பேசுனது ஆனந்தியோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு சார். அதுவும் இல்லாம அன்பு எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அன்பு ஒரு அடி பார்க்கணும்னு நினைக்கிறா சார். நாங்க வேற இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கோம் சார். ஹாஸ்பிட்டல்ல ஆனந்தி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அன்பு அவங்க அம்மாவுக்கு புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணோம் சார். ஆனா அவங்க அன்புக்கு இப்படி நடந்தது காரணமே ஆனந்தி தான் நம்புறாங்க சார். நீங்க நினைச்சா இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க முடியும் சார். ஆனந்தி முகத்தை தூக்கி வச்சிருக்கிறத பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு சார். ஏதாவது பண்ணுங்க சார். சரி, நீ போ முத்து, நான் வரேன். தேங்க்யூ சார். ஏய் ப்ளே பாய், இங்க வா. ப்ளே பாய் வா. எப்பா முறைக்காதயா, வா. சார், என்ன சார் இது? பிளே பாய் அது இதுன்னு யார் காதலே ஒழுங்கா என்ன சார் ஆவறது? சரி சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, ஆனந்தி என்னமோ சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போன, ஆனா உன்னை பார்த்துதான் கார்மெண்ட்ஸே உழுது உழுது சிரிச்சுதா. அப்போ கூட ஆனந்தி சிரிக்கலையாமே. அன்பு இவ்வளோ தூரம் ஆனந்தி மனசுல இடம் பிடிப்பான்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு பதிலா அன்பையே அழக வேஷம் போட வச்சிருக்கலாமே. சொல்லி இருந்தா மித்ரா மேடம் வேலையாவது ஈஸியா முடிஞ்சிருக்கும். விவரம் இல்லாத ஆலியா நீ. சார், தேவையில்லாம பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன். நீ எவ்வளவு பேசுன, வந்த புதுசுல என்ன எவ்வளவு மொக்க பண்ண. சரி, பையன் பெரிய திறமைசாலின்னு மித்ரா மேடமே சொல்றாங்களேன்னு நினைச்சு அமைதியா இருந்த நீ இவ்வளவு மொக்க பீஸா இருக்க. பேசாம உனக்கு பதிலா நானே தலையில விக்க வச்சுக்கிட்டு போய் ஆனந்தி கிட்ட நான் தான் அழகன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த பட்டிக்காடை ஈஸியா ஏமாத்திருப்பேன். வேலையும் முடிஞ்சிருக்கும். என்ன பிளேயோ பாயோ, என்னமோ காலேஜ்ல அதை கிழிச்ச இதை கிழிச்சன்னு மித்ரா மேடம் அவ்வளோ சொன்னாங்க. ஒரு பட்டிக்காட்டை மடக்க முடியலையே. அதோ அடுத்த ரோமியோ வராரு பாரு. சார். ஆனந்தி சார், நீ இன்னைக்கு ரொம்ப மூட் அவுட்டாவே இருக்கன்னு முத்து சொன்னாரு. என்னென்ன பாக்குற? மூட் அவுட்ல தானே இருக்க, அதான் சார் கேட்டாரு சொன்னேன். நான் தான் ஆனந்தி கேட்டேன். நீ இன்னும் அன்போட அம்மா பேசுனதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பொய் சொல்ற சார். மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தான் இருக்கா. நாங்க எல்லாரும் இவளை சிரிக்க வைக்க ஏதேதோ கோமாளித்தனெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ஆனாலும் அவ அப்படியே தான் சார் இருக்கா. ஆமா சார், நானும் நந்தாவும் சேர்ந்து இந்த டைட்டானிக் படத்துல வர ஜாக் ரோஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி எல்லாம் கூட நடிச்சு காமிச்சோம். ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல சார். ஆனந்தி, நேத்து நடந்த ஒரு விஷயத்துக்கு
இப்போ வரைக்குமா மூட் அவுட்டா இருப்ப? இல்ல சார், நேத்து அன்பம்மா பேசினது தனி சார். இன்னைக்கு அன்போட அம்மா ஆனந்திய கண்ணா பின்னான்னு திட்டிட்டாங்க. அண்ணா, உங்க பாஸ் மகேஷ் சார் வந்திருக்காரு. மகேஷ் சாரா? அவளை பத்தி பேசதான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? ஆமா. உங்க கோவத்துக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆனந்திக்கு அன்பு மேல இருக்கிறது வெறும் நன்றி உணர்ச்சி தான். அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு நல்ல நட்பு. சார் வாங்க சார். சார் என்ன சார் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க சார். இல்ல அன்பு, நான் உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்க அம்மா எடுக்கிற முடிவை பொறுத்து தான் நான் உள்ள வர்றதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணும். அன்புதான் ஆனந்திக்கு வேலை கிடைக்க காரணமா இருந்திருக்கான். பல சந்தர்ப்பத்துல ஆனந்தியோட வேலைக்கு சப்போர்ட்டிவாவும் இருந்திருக்கான். அந்த நன்றி உணர்ச்சியோட தான் ஆனந்தி கூட அன்பு பழகுறான். நேத்து நடந்தது ஆக்சிடென்ட்ல நடந்த விஷயம். அத அவங்க 2 பேருமே எதிர்பார்க்கல. அதோட அன்பு யாருன்னு புரிஞ்சுக்காம இதுக்கு முன்னாடி அன்புக்கு ஆனந்தி கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அன்பு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அன்பு மேல ஆனந்திக்கு பெரிய மதிப்பு இருக்கு. அன்பு எப்படி இருக்காரு என்னன்னு தெரியாம ஆனந்தி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அன்போட ஆனந்தி பேச பெர்மிஷன் கொடுங்க. மா உள்ள கூப்பிடுமா. மா பணத்தை வாங்காதம்மா, கூப்பிடுமா. நீங்க உள்ள வாங்க சார். ஆனந்தி உள்ள வரணுமா வேண்டாமான்னு நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. வர சொல்லுங்க. ஆனந்தி உள்ள வா. உள்ள வாங்க சார். வாமா. ஆனந்தி, அம்மா மனசு மாறத்துக்குள்ள சீக்கிரம் உள்ள வாங்க. சார் நீங்களும் வாங்க சார். வாங்க ஆனந்தி. உட்காருங்க. ஆனந்தி உட்காருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன். டீ காஃபி வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா? மன்னிச்சிருங்க,
எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி. சரி, பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். வா யாழினி. என்ன ஆனந்தி, அதான் அன்பை பாத்துட்டல, பேசு. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது? ஆ பரவாயில்லைங்க. தேங்க்யூ சார். வழக்கமா ஆனந்திக்கு பார்சல் தானே வரும், இந்த தடவை லெட்டர் வந்திருக்கு. தனபால். மேடம். ஆமா, இந்த நேரத்துல யாருக்கு லெட்டர் வந்திருக்கு? ஆனந்திக்கு மேடம். ஆனந்திக்கா? யார்கிட்ட இருந்து? ஐயோ, அவசரப்பட்டு உளறிட்டோமே. ஆனந்திக்கு பார்சல் வர விஷயம் மேடத்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. நாம இந்த நேரத்துல எதையாவது சொல்லி ஆனந்தியை மாட்டி விட்டுட்டா என்ன பண்றது? தனபால். மேடம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? யார்கிட்ட இருந்து இந்த நேரத்துல ஆனந்திக்கு லெட்டர் வந்திருக்கு? அது யார்கிட்ட இருந்துன்னு தெரியல மேடம். ஆனந்தின்னு சொல்லி கொடுத்தாங்க, நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் மேடம். எங்க காட்டுங்க. ஐயோ, இப்ப குடுக்கறதா இல்லையான்னு ஒண்ணு புரியலையே. என்ன தனபால், கொடுங்க. இந்தாங்க மேடம். என்ன ஃப்ரம் அட்ரஸே இல்ல? மேடம், ஆனந்தி வருது மேடம். மேடம். ஆனந்தி, ஏன் இவ்வளவு லேட்டு? அது அன்புக்கு. ஆனந்தி, உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, மேடம் கிட்ட கொடுத்துருக்கேன், வாங்கிக்கா. ஐயோ, அழகனை பத்தி மேடத்துக்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இப்போ உண்மை தெரிஞ்சா கோவப்படுவாங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன ஆனந்தி, உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு, ஆனா யார் அனுப்புனான்னு எதுவுமே எழுதல. யார் உனக்கு லெட்டர்ல அனுப்புறது? அது அது வந்து இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறோம் தெரியலையே. வெள்ளுகாப்பலி கருப்பா, என்னை காப்பாத்து. சொல்லு ஆனந்தி, யார் அனுப்புனா? அது எங்க ஊர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க மேடம். அனுப்புறவங்களோட முகவரி எழுதணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஓ, அதே. சரி, ஆனா இனிமே யார் அனுப்புறதா இருந்தாலும் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு அனுப்ப சொல்லு. ஏன்னா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. வர லெட்டர் நமக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட இருந்து வருதா இல்ல வேண்டாதவங்க கிட்ட இருந்து வருதான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உறுதியான சாட்சி இல்லாம எதையும் நம்ப கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே ஃப்ரம் அட்ரஸ் போட்டு லெட்டர் அனுப்ப சொல்லு. சரிங்க மேடம். சரி, நீ பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க, போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சீக்கிரம் சாப்பிடு. சரிங்க மேடம். இந்தா. ஆனந்தி, நல்ல வேலை தப்பிச்ச. உயிர் போய் உயிர் வந்துச்சுனே. இங்க எனக்கு உசுரே இல்ல உன்னால. ரொம்ப நன்றினே. சரி சரி, இனிமே கண்ட நேரத்துல எதுவும் அனுப்ப கூடாதுன்னு உன் அழகிட்ட சொல்லிடு. எப்படினே சொல்றது? எப்படியாவது சொல்லுமா, இல்லைன்னா அவ்வளவுதான். சரி. அப்புறம் என்ன, சைக்கிள் விட்டுட்டு போய் லெட்டர் படிச்சுட்டு ஹாப்பியாரு. சரிண்ணே. அழகி, சரியான நேரத்துக்கு என்னைய கூட்டியாந்த, இல்லனா வார்டன் மேடத்துக்கிட்ட நானும் அழகனும் மாட்டிருப்போம். உன்னாலதே இப்ப தப்பிச்சோம். உனக்கு எம்புட்டு நன்றி சொன்னாலும் பத்தாது. என்னது
இது தடவை வெறும் லெட்டர் மட்டும் அனுப்பியிருக்கிறான். எப்பவும் ஏதாச்சும் பரிசு அனுப்புவானே, என்னன்னு படிப்போம். ஆனந்தி, இதுவரைக்கும் கவிதையாத உன்கிட்ட நிறைய பேசியிருக்கிறேன். தடவை உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதனாலதே சாதாரணமா லெட்டர் எழுதினேன். ஏய் காயத்ரி, காயத்ரி எழுந்துடி, எழுந்துரு. என்னடி அவகிட்ட பேசி பார்க்கலாமா? ஹே, இதுக்கப்புறம் அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவளாம் சொல்லட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாவே இருக்கும். போடி. எனக்கு என்னமோ அழகனுக்கும் இவளுக்கும் ஏதோ பிரச்சனையோன்னு தோணுது. நான் போய் கேட்க போய் ஆனந்தி எந்த விஷயத்தையாவது நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்காளா? இல்ல, இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாம இருக்கானா ஏதாவது காரணம் இருக்கும். நேரம் வரும்போது அவளே சொல்லுவா. நீ சும்மா இரு. போடி. இதுக்குதான் என் பார்ட்னர் சல்மா இருக்கணுங்கிறது. அவ இந்நேரம் பார்த்து காலேஜ் லீவுன்னு சொல்லி பெங்களூருக்கு பேரண்ட்ஸ பார்க்க போயிட்டா. அவ மட்டும் இந்நேரம் இருந்திருந்தா 2 பேரும் சேர்ந்து ஆனந்தி கிட்ட இருந்து உண்மையை வாங்கியிருப்போம். வாங்கி எந்த அக்கௌண்ட் போட்டு சேவிங் பண்ண போறீங்க? சும்மா போய் படுறி. போடி. என்ன பண்றீங்க? அன்பு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. உன் மனசுல நீ யாருக்கெல்லாமோ இடம் கொடுக்கற. நீங்களும் அம்மாவும் மறுபடியும் சமாதானமானது சந்தோஷமா இருக்கு ஆனந்தி. உன் மனசுல நீ யாருக்கெல்லாமோ இடம் கொடுக்கற. தேங்க்ஸ். ஏய், தூங்குற நேரத்துல என்ன ஆனந்தி கொய் கொயின்னு சத்தம்? யாரு? அன்பா? மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண வேண்டியதானே? எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? ஹே, என்னடி உதவி கிதவின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்லு. என் போனுக்கு இனிமே அன்பு கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரக்கூடாது. அத நிப்பாட்ட முடியுமா? ஏன் ஆனந்தி, என்னடி உளர்ற? ஏன் அன்பு கிட்ட இருந்து மெசேஜ் வரக்கூடாதுன்னு சொல்ற? என்னை எந்த கேள்வியும் கேட்காம தயவு செஞ்சு நான் சொல்றதை செஞ்சு கொடுங்க. ஆனந்தி, என்ன ஆச்சு? அவர் உனக்கு வெறும் குட் நைட் மெசேஜ் தானே அனுப்புறாரு. அதையும் வேணாலும் தடுக்கணும்னு சொல்றேன். உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இனிமே என் போனுக்கு அவரோட மெசேஜ் வரக்கூடாது. அதை எப்படியாச்சும் தடுத்து போடுங்க. ஹேய், உனக்கு கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா?
நேத்து என்னன்னா அன்போ பார்க்க முடியலன்னு அப்படி புலம்புன்னு நைட் டைம்னு கூட பார்க்காம லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்த. அப்பவும் பார்க்க முடியலன்னு காலங்காத்தால அவ்வளவு புலம்புன. இப்ப அவர் மெசேஜ் கூட வரக்கூடாதுன்னு சொல்ற. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டா அதுவும் இல்லன்னு சொல்ற. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏய் ரஜினா, ஏய் நீ சும்மா ரெடி. ஆனந்தி, அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கோவப்பட்டதை நான் எதுவும் நினைச்சுக்கலங்க. கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க என் மேல கோவப்படுறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. எப்பவும் போல உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்ப என்கிட்ட வந்து பேசுங்க. நானும் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன், இனிமே அவங்களும் கேட்க மாட்டாங்க. என்னைய மன்னிச்சிருங்க அன்பு. நான் விருப்பப்பட்டு உங்களை காயப்படுத்தல. அழகனுக்கு நான் உங்க கூட பேசுறது பழகிறது பிடிக்கல. என்னால அழகனை விட்டு கொடுக்க முடியாது. அது உங்களை விட்டு கொடுக்க முடிவெடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்னைய வெறுத்துறாதே அன்பு. என்னைய மன்னிச்சிருங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இது வரைக்கும் என்கிட்ட நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இனிமே எனக்கு கீழே நீங்க வேலை பார்க்க வேணாம். ஐயோ ஓனர், உங்களை நம்பி தானே நாங்க இருக்கோம். இப்படி சொல்றீங்களே. அட இருபுல நீ வேற 2 சூளையில எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னால இதை பார்த்துக்க முடியல. அதனால இந்த சூளைய நம்ம சேகருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். இனிமே உங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க போறதும் வேலை வாங்க போறதும் சேகர் தான். பிரசிடண்ட் தம்பி தான் இந்த சூளைய வாங்கி கொடுத்திருக்காரு. சேகர் எனக்கு ரொம்ப விசுவாசமானவன். அவனுக்கு நல்லது கெட்டதை நான் தான் பண்ணி வைக்கணும். கிட்டத்தட்ட 20 வருஷமா என்னைய சுத்தி வந்துகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா ஒரு நல்ல தொழில் கையில இருக்கணும்ல. அவனும் கௌரவமா பொழைச்சாதானே. நாளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டா அதுக்குதான் செங்கல் சூளைய கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்திருக்கேன். அண்ணே, என் குலசாமே நீ தானே. எழுந்துடுறா. இங்க பாரு சேகர், இனிமே உன்னை யாரும் வெறும் பையன்னு சொல்ல முடியாது. நீ ஒரு செங்கல் சூளைக்கு முதலாளிடா. இன்னைக்கு உன் கீழே பல பேர் வேலை பார்க்கறாங்க. நல்லபடியா வியாபாரம் பண்ணு, நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம்னே. நல்லா என்னடி கொடுமை இதெல்லாம். இனிமே இது நம்ம செங்கல் சூளை. நீங்க யாரும் கஷ்டப்படாம தண்ணியை கிண்ணியை குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அலுப்பு போக நின்னுப்புட்டு அப்புறம் வேலையை பாருங்க. பிரசிடண்ட் தம்பிக்கு இருக்கிற அதே பெருந்தன்மை நம்ம சேகர் தம்பிக்கு இருக்கு. பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி. இன்னைக்கு அமுதாக்கா ஒரேடியா கொடை செய்யுது. என்னன்னே தெரியலையே. சரி எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரி தம்பி, நான் புறப்படட்டுமா? வாங்க அண்ணே. அண்ணே, நான் கொஞ்சம் கோகிலா கிட்ட போட போய் பேசு போ. கோகிலா, இனிமே இந்த செங்கல் சூளை உன்னோடது மாதிரி.
என்ன சொன்ன? இல்ல 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 நீ கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ விருப்பப்பட்டு ஏதாவது வேலைனா செய், இல்லைன்னா பரவாயில்ல ரெஸ்ட் எடு, நான் சம்பளம் தரேன். உன் கரிசனம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நான் உழைச்சா என்ன கிடைக்க வேண்டியது இருக்கோ அந்த கூலி எனக்கு கிடைச்சா போதும். செக்யூரிட்டி அண்ணன் தான் கால் பண்றாரு. கட் பண்றாரு. காயத்ரிக்கு மிஸ் கால் கொடுத்துருக்கேன், எட்டி பார்ப்பாங்க, கூப்பிடுறேன். கீழே கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். ரஜினா, நீ போய் வெளியில என்னன்னு கேளு. சரி. என்ன தனபாலனா? அன்பு வந்திருக்காப்ல, ஆனந்தியை பார்க்கணுமா. ஏதோ சாவி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனந்தியை கொஞ்சம் கீழே அனுப்பிச்சு விடுமா. ஹாய் அன்பு. ஹாய் ரஜினா. அன்போட குரல் கேக்குது. அவரே இந்த நேரத்துல இங்க வந்தாரு. ஹெல்த் எப்படி இருக்கு? பரவாயில்ல. இருங்க, நான் ஆனந்தியை கூட்டிட்டு வரேன். எல்லாருமா? ஆனந்தி கிட்ட மட்டும் தனியா பேசலான்னு பார்த்தா எல்லாரும் கீழே வரேங்கிறாங்க. அன்பு, இங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆனந்தி கீழே வரும், வாசல் போய் நிப்போம். வா அன்பு. ஏ ஆனந்தி, அன்பு கீழே வந்திருக்காரு. உன்கிட்ட ஏதோ சாவி கொடுக்கணுமா? உன்னை கீழே கூப்பிடுறாரு, வா. இல்ல, கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. நீ போய் அத வாங்கிட்டு வா. ஏய், உன்னை பார்க்க தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, வந்து வாசல்ல நிக்கிறாரு. நீ இப்படி வரமாட்டேன்னு சொல்ற? ஒழுங்கா எழுந்து வா. நான் தான் சொல்றேன்ல ரஜினா, எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. நீ போய் சாவிய வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லிடு. நாளைக்கு நான் கம்பெனில பார்த்து பேசிக்கிறேன்னு. ஏய், என்ன ஆனந்தி? ஏய் ரஜினா, அவதான் முடியலன்னு சொல்றால, நீ போய் என்னன்னு கேளு போ. அதெல்லாம் ஒண்ணு. ரெஜினா வந்துட்டு இருக்கு, பின்னாடியே ஆனந்தி வந்துடும். கொசு வச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறப்பா. வந்துடுறேன். சாரி அன்பு, ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க முடியலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லைங்க. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? கால் பண்ணி பேசுனீங்களா? பேசிட்டு தான் இருக்கேன். எல்லாம் உங்களால தான். ஆனந்தி வரலைங்களா? அது அவளுக்கு கொஞ்சம் கால் வலி, அதான் என்ன வந்து சாவி வாங்கிட்டு வர சொன்னா. ஐயோ, கால் வலியா? டேப்லெட் ஏதாவது போட்டாங்களா? இல்ல நான் வேணா போய் டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல 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 இல்ல, அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. தைலம் தேய்ச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா, அதான் என்ன போய் சாவி வாங்கிட்டு வர சொன்னா. நாளைக்கு கம்பெனில வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னா. நீங்க என்கிட்ட சாவி கொடுங்க, நான் அவகிட்ட கொடுத்துடுறேன். இல்ல, நான் சாவி கொடுக்க வரல ரஜினா. வேற என்னன்னு தெரியல, நேற்று நைட்ல இருந்து ஆனந்தி சரியா பேசவே மாட்டேறாங்க. ஒருவேளை அம்மா திட்டின அப்செட்ல இருக்காங்களா என்னன்னு எனக்கு புரியல. மகேஷ் சார் ஆனந்தியை கூட்டிட்டு வந்து அம்மாக்கும் ஆனந்திக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க புரிய வச்சு, அதுக்கப்புறம் அம்மா ஆனந்தியை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுத்து பேசிதான் அனுப்பி வச்சாங்க. அப்புறமும் ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ரஜினா. அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஒரு 5 நிமிஷம் அவங்கள கொஞ்சம் கீழே வர சொல்ல முடியுமா ப்ளீஸ்? என்னங்க நீங்க ப்ளீஸ்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. இருங்க, நான் போய் அவளை அனுப்பி விடுறேன். என்ன ரஜினா, அன்பு போயிட்டாரா?
எழுந்திரடி, எழுந்திரு, எழுந்திருன்னு சொல்றேன்ல. என்ன பண்ற? நீ சும்மா இரு காயத்ரி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வர வர இவ எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்கா. ரெஜினா, நான் என்ன பண்ண? என்ன பண்ணல நீ? கார்மெண்ட்ல நீ என்ன பண்ணிருந்தா மகேஷ் சாரே உன்னை அன்பு விட்டு கூட்டிட்டு போய் அவங்க அம்மாக்கும் உனக்கு சமாதானம் செஞ்சு வச்சிருப்பாரு. என்னடி சொல்ற? மகேஷ் சார் ஆனந்திய அன்பு விட்டு கூட்டிட்டு போனாரா? ஆமா காயத்ரி,